الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنهم شيخا ومرشدا கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சையதுனா ஷாவுல் அமீன் மீரான் சாஹிபின் நாகூரி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அன்னவர்களுடைய உருஸ் வைபவத்தினுடைய கடைசி தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக 10 நாட்களாக அவங்களுடைய பிறப்பு முதல் அவங்களுடைய இளம் வயது, வாலிப வயது, இவைகளையெல்லாம் தாண்டி ஷேகனுடைய சகவாசத்தில அவர்கள் இருந்தது. ஷேகனத்திலே அவர்கள் பைஅத்து பெற்று பல்வேறுபட்ட பயிற்சிகளை பெற்றுக் கொண்டது. விஞ்ஞான ரீதியில ஆத்மீக துறையில எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்தது. ஷேக் அவர்கள் 4 தரீகாக்களுக்கு சிலாபத்து கொடுத்து இவர்களை ஹலீஃபாவாக ஆக்கியது. இப்படி தொடராக பல்வேறுபட்ட விடயங்களை படித்து அவங்கள வாழ்க்கையில் நடந்த முக்கியமான கராமாத்துக்கள், அற்புதங்களை எல்லாம் பல கராமாத்துக்களை படித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவங்க மக்கமா நகரத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மகனால், அவங்களுடைய ஆத்மீக துறையின் மகனாக வந்துதித்த யூசுப் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாசறையில் கண்காணிப்பில் மிகவும் ஒழுக்கத்தோடு எல்லா விதமான அறிவு ஞானங்களும் புகுத்தப்பட்டு அவர்கள் வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாலிப வயசை அடையும் பொழுது தந்த மகனார் யூசுப் வலியுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் வலியுல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹத்தான ஒரு பெண்ணை சேர்த்து வைத்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அதன் மூலமாக தன்னுடைய பரம்பரை இந்த பூமியில அப்படியே நீடிக்க வேண்டும் என்று சொல்லி மீரான் சாஹிபின் நாகூரி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அன்னவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அந்த வகையில ஆத்மீக துறையில பல்வேறுபட்ட கராமாத்துக்களை காட்டி ஒருவர் தன்னுடைய மகளை இவர்களுக்கு யூசுப் வலியுல்லாஹ் அவர்களுக்கே திருமணம் முடிச்சு வைக்குமாறு அவர்களாகவே வந்து கேட்கின்றார்கள். ஆரம்பத்தில் அவர்களுடைய 2 மகளில் மூத்த மகளை மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தந்த மகள் யூசுப் வலியுல்லாஹ் அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பெண்ணினுடைய தந்தை யார் என்று கேட்கின்றார்கள். ஒரு மக்கள் சொல்லுகிறார்கள், அவர் மிகப்பெரும் ஒரு தனவந்தர், மிகப்பெரும் ஒரு தனவந்தராக இருக்கின்றார் என்று சொன்னது. அவர் வந்தால் என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். வந்ததும் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகின்றது, சேகநாயகம் அவர்கள் உங்களை வந்து சந்திக்க சொன்னார்கள் என்று சொன்னதும் அவருக்கு விலகி எதற்காக வேண்டி நம்மை சந்திக்க வர சொல்லி இருக்கின்றார். ஏற்ற பகல அவருடைய மகனுக்கு நிக்காஹ் செஞ்சு வைக்கிறதுக்கு இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடாத்துறதுக்கு வர சொல்லி இருக்கின்றார். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏறி வச்சாலும் எட்ட மாட்டார். நாம் எத்தனையோ கப்பல்களுக்கு சொந்தக்காரன், எவ்வளவு பெரிய பணக்காரன். ஆனால் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் எளியவர்கள். இன்றைக்கு தின்னால் நாளைக்கு என்ன தின்ன
செய்வது என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு வறுமையின் கோட்டில் வாழக்கூடிய அவங்க எங்கள மகனுக்கு எப்படி முடிச்சு வைக்கிறது, அது சரிப்பட்டு வராது என்று சொல்லி கர்வமாக பேசிவிட்டு ஈரான் சார்ந்த ரலியல்லாஹு அவர்கள் அழைப்பு கொடுத்தும் அந்த அழைப்புக்கு அவர் பதில் அளிக்கவில்லை. அதை கேப் பண்ணாமல் இருந்துவிட்டார். அதே தினத்தில் அவருடைய மகள் திடீரென்று மரணம் அடைந்து விடுகிறார், மௌத்தாகிவிடுகிறார். பயந்து போய் இந்த ஷேகநாயகத்தினுடைய பதுவாவுக்கு நான் ஆளாகிவிட்டேன், அவருடைய மகனுக்கு என்னுடைய மகளை கேட்டு கொடுக்காமல் இருந்து விட்டேன், எனவே அல்லாஹ் இந்த பிள்ளையை மௌத்தாக்கிட்டான் என்று சொல்லி பயந்து ஓடோடி வந்து ஈரான் சாஹிபின் நாகூரிய ரலியல்லாஹு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு, என் மகளங்களுக்கு வெற்றி வைப்பதற்கு எனக்கு பாக்கியம் இருக்கணும், அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன், என் மகளை அல்லாஹ் உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து விட்டான், என்னுடைய கர்வம், என்னுடைய பெருமை, என்னுடைய பணத்திமிர் என்னுடைய மகளையே உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டது என்று கண்ணீர் வடித்து அழுது ஈரான் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் மன்னிப்பு கோரியது மாத்திரமல்லாமல் தன்னுடைய இரண்டாவது மகள் பிபி சுல்தான் என்று சொல்லக்கூடிய சுல்தான் பிபி அம்மையான் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மகளை உங்களோட மகன் யூசுப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நான் நிக்காஹ் செய்து வைப்பதற்கு சம்மதிக்கின்றேன், நீங்களும் அதற்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு மன்றாடினார்கள். அதன் பிரகாரம் தந்த மகன் யூசுப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய இரண்டாவது மகள் சுல்தான் பிபி நாச்சியார் என்று சொல்லக்கூடிய அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக வாழுகின்றார்கள். மகனும் மருமகளுக்கும் கொடுக்க வேண்டிய எல்லா விதமான ட்ரைனிங்குகள், ஆத்மீக துறையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்கள் கிடைக்கின்றது. பேர பிள்ளைகளையும் வைத்து அவர்களையும் நல்ல முறையில் வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியே காலம் சென்று கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட ஊர்களுக்கு தீனே சிதமத்திற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காயல் பட்டணம், காயல் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழக்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கீழக்கரையில தான் அல்லாமா இமாமுல் அரூஸ் மாதிவுஸ் அஸ்ஸையத் முஹம்மது மாப்பிள்ளை என்பவர்கள் பாரதியார். இவங்களை பத்தி தெரியாதவங்க இலங்கையில் யாரும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்க நெத்தி வச்சு தொழுகிற பள்ளிகள், இலங்கையில் அதிகமான பள்ளிகள் அல்லாமா மாப்பிள்ளை ரலியல்லாஹு தியாகத்தில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால இலங்கையில மட்டும் 355க்கு மேற்பட்ட பள்ளிகளை இலங்கையில உருவாக்கிய ஒரு மகான். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னால இலங்கைக்கு வந்து, இலங்கையில 200-250 வருஷத்துக்கு முன்னால வந்து தீனிய சுதுமத்தை செஞ்சு கொழும்பிலும் கொழும்புக்கு வெளிப்பட்ட இடங்களையும் இலங்கையில் எல்லா பாகங்களிலையும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா பாகங்களுக்கும் சென்று செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பள்ளிகளை உருவாக்கியவர்கள் அல்லாமா மாப்பிள்ளை ரலியல்லாஹு. அவங்களுடைய ஊர், அவங்க பிறந்தது காயல்பட்டணம். அதற்கு பின்னால் அவங்க சிறுபிராயத்திலேயே அவங்களுடைய பெற்றோர்கள் கீழக்கரை என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வந்து அங்கதான் அவர்கள் வளர்ந்தது வாழ்ந்தது. அதற்கு பின்னால் அவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை மக்களுக்கு நிறைய விதவத்துக்கள் சென்றவர். இலங்கையில் ஆரம்ப காலத்தில் மதரசாக்கள் இருக்கின்றன. ஆலிமாக ஒருத்தர ஹாபிலாக உருவாக்குறதாக இருந்தால் அரபு கலாசாலைகள் மதரசாக்கள் இலங்கையில இருக்கல, அரபி குழந்தைகள் இருக்கல. வசதி படைச்சவர்கள் என்ன செஞ்சவாங்க, தன்னை பிள்ளைய ஆலிமாக ஆபிலாக ஆக்கணும் என்று சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு அரபு நாட்டுக்கோ அனுப்பி அவங்களை படிக்க வைப்பாங்க, ஓத வைப்பாங்க, ஆபிலாக ஆக்குவாங்க. இது அல்லாமா மாப்பிள்ளை ரலியல்லாஹு உள்ளத்தில் மிகப்பெரும் ஒரு கவலையாக இருக்குது. வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, வசதி இல்லாதவங்க இந்த நாட்டில இருந்தே ஆலிம்களை ஆப்பிள்களை உருவாக்கக்கூடிய ஒரு அரபு கலாசாலை ஸ்ரீலங்காவுக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லி உணர்ந்து அதற்காக வேண்டி அல்லாமா மாப்பிள்ளை ரலியல்லாஹு அவர்கள் அயராது முயற்சித்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அவங்களுடைய முயற்சியின் பிரகாரம் இலங்கையில் முதலாக ஒரு அரபிக் கலாசாலை இலங்கையின் தென் மாகாணத்தில் மாத்தறை மாவட்டத்தில் வெலிகாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு எங்களுடைய மஜ்லிஸுக்கு தலைமை வகித்து நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சையது மௌலானா அவங்களுடைய ஊர். அந்த வெலிகாம ஊர்ல தான்
இலங்கையினுடைய முதலாவது அரபிக் கலாசாலை மதரசத்துல் பாரி என்ற பெயரை வச்சு அல்லாமா மாப்பிள்ளை நபியாரின் தான் இந்த நாட்டில முதல் அரபிக் காலேஜ் ஆரம்பிச்சார். அதற்கு பின்னால அந்த கொஞ்ச காலத்திலேயே ஷாதுலியா தரீகாவின் மூலமாக காலியில மக்கியா பஹஜத்துல் இப்ராஹிமியா போன்ற அரபு கலாசாலைகளும் அதற்கு பின்னால் அதே சமகாலத்தில் உருவாக்கப்பட்டது. இதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் சென்றுதான் நிறைய மதரசாக்கள் உருவாகி பல இடங்களிலும் அரபு கலாசாலைகள் உருவாக. அந்த வகையில் அல்லாமா மாப்பிள்ளை நபியாரின் அவங்க பிறந்த ஒரு காயப்பட்டனம் வளர்ந்தது வாழ்ந்தது உலகத்தை விட்டு அவங்க மறைஞ்சது எல்லாம் கீழக்கரை என்று சொல்லக்கூடியவர். அல்லாமா மாப்பிள்ளை நபியாரின் ரலியல்லாஹு உலகத்திற்கு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு முன்னால உலகத்தில் வாழ்ந்தவங்க தான் எங்களுடைய சேதநாயகம் பேரான் சாஹிபின் நாகூரியை கத்தசல்லாஹு சரவலதி. அவங்க அப்படியே போற வழியில கீழக்கரைக்கு வந்தாங்க. கீழக்கரையில சில காலங்கள் தங்கி இருந்து அந்த ஊர் மக்களுக்கும் பல செல்வத்துக்கள் செஞ்சாங்க. அப்படி அந்த ஊருக்கு வந்ததோட தந்த 404 சீடர்களோட வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் தேவை, தங்களிடத்தில் தண்ணீர் இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் தான் ஒவ்வொரு வீடுகளாக அனுப்பி தமக்கு தேவையானவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி கேட்டார்கள். அப்ப அந்த காலத்தில் இருந்தவர்கள் அல்லாமா மாப்பிள்ளை நபியாரின் ரலியல்லாஹு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, பேரான் சாஹிப் ரலியல்லாஹு பெருமதியை உணராம யாருமே தண்ணி கொடுக்க முன்வரல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எங்களை வீட்டுல குடிக்கிறதுக்குண்டான தண்ணி இல்ல, உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணி யாராவது குடிப்பாங்களா? குடிச்சா தாகம் போகுமான்னு தாகம் எடுத்து எல்லாரும் போயிட்டு சொன்னாங்க, எங்களை வீட்டுல உப்பு தண்ணி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப பேரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, அப்படியா உப்பு தண்ணி தான் இருக்குதா? அப்படியே இருக்கட்டும் சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த நிமிஷத்திலிருந்து அந்த கீழக்கரை முழுக்கவும் எந்த வீட்டில் வெப்பை திறந்தாலும் வீட்டில் உள்ள கிணத்தில் தண்ணி எடுத்தாலும் குடிக்கிற தண்ணீர் எல்லாம் உப்பு தண்ணியாக மாறும். அன்றைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கல. எப்ப மீரான் சாஹிப் ரலியல்லாஹு தண்ணி கொடுக்க பின்வாங்கினார்களோ, உப்பு தண்ணி என்று சொல்லி பின்வாங்கினார்களோ, அன்று முதல் அந்த ஊரில் எல்லாருடைய வீட்டிலையும் உப்பு தண்ணீர் தான். கிணத்தில் எடுத்தாலும் உப்பு தண்ணீர், கப்பில் எடுத்தாலும் உப்பு தண்ணீர். எங்கிருந்து எடுத்து எவ்வளவு ட்ரை பண்ணி அதை குடிக்க முயற்சித்தாலும் உப்பு தண்ணீர் தான் அந்த ஊரில் தொடர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் குடிப்பதற்கு தமக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் கீழக்கரைக்கு வெளியில இருக்கக்கூடிய வெளியூர்களுக்கு சென்று குடிப்பதற்கு தண்ணீர்களை வாங்கிக் கொண்டு வந்து ஊர் மக்கள் உபயோகிக்க தொடங்கினார். இப்படி இது கண்டினியூவாக போய்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் எல்லாத்துக்கு தெரியும், ஷராப் குலி என்று சொல்லி பெயர்பட்ட சதகத்துல்லாஹ் பில் காஹிரி, சதகத்துல்லாஹ் சொல்லுவாங்க. குதுபியா என்று சொல்லக்கூடிய அதை உருவாக்கியவர்கள், குதுபா என்று சொல்லக்கூடிய அந்த வைத்தை கோர்வை செய்தவர்கள். வித்ரியா என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு நூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்மாலை அதற்கு தஹ்ரீஸ் எழுதியவர்கள். அதை எழுதியவர்கள் அபூபக்கர் பக்தாதி ரலியல்லாஹு அவர்கள் 4 அடிகளை கொண்ட வைத்தாக அதை எழுதினார்கள். சதகத்துல்லாஹ் அந்த வித்ரியாவுக்கு தஹ்ரீஸ் 5வது ஒரு வைத்தையும் சேர்த்து ஒவ்வொரு அடிக்கும் 5வது வைத்தை கொண்டு அவர்கள் எழுதி அதற்கு தஹ்ரீஸ் எழுதினவர்கள் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட சதகத்துல்லாஹில் காதிரியை பெருங்கொண்ட ஒரு மகான், மிக பெரும் ஒரு குத்துபாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த சதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் கீழக்கரையில் வாழ்ந்தவர்கள். கீழக்கரை மக்களுக்கு குடிப்பதற்கு உப்பு தண்ணி தான் கிடைக்குது. அவசரத்துக்கு ஒரு தண்ணி தேவைனாலும் வெளியில போயிட்டு அந்த ஊருக்கு வெளியில போயிட்டு தான் தண்ணி கொண்டு வர வேண்டியிருந்துட்டு, நல்ல தண்ணி. எனவே சதகத்துல்லாஹ் அவர்களும் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் உலகத்தை விட்டு மறைஞ்சி எவ்வளவு காலத்துக்கு பின்னால் உலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர். அவங்களுக்கு விளங்கிட்டு இந்த ஊர்ல ஏன் உப்பு தண்ணி? மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த மக்கள் தண்ணி கொடுக்காம உப்பு தண்ணி தான் இருக்குது என்று சொன்னாங்க. அன்றில் இருந்து இந்த மக்களுக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்க தொடங்கிட்ட அவர்களுடைய கோப பார்வை. மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் கோபமடையவில்லை. அவர்களுடைய வார்த்தை உப்பு தண்ணியா, சரி அப்படியா ஈக்கட்டும் என்று சொல்லி கொடுத்துட்டார். அந்த ஈக்கட்டும் என்று சொன்னது அது உப்பு தண்ணியாகவே இருந்து மாறி.
சதகத்துல்லா அவங்க இதை உணர்ந்து அவங்களோட காலத்துல கீழக்கரையில இருந்து நாகூர் ஷரீஃபுக்கு மீரான் சாஹிப் நாகூர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்பாருக்கு சென்று அவங்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் இருந்து தந்த ஊர் மக்கள் செய்த குற்றத்துக்காக அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டார். உங்களோட பெருமதி தெரியாம, உங்களோட மகத்துவம் தெரியாம இந்த ஊர் மக்கள் கீழக்கரை மக்கள் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால இன்னைக்கு வரைக்கும் உப்பு தண்ணி தான் வருது, நீங்க மன்னிச்சு உங்களோட கராமாத்தை கொண்டு எங்களோட ஊர்ல வரக்கூடிய அந்த உப்பு தண்ணி மாறி மீண்டும் குடிக்கக்கூடிய மதுரமான தண்ணீர் கிடைப்பதற்கு நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு மன்றாடினார். சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய அந்த மன்றாட்டத்துக்கும் கோரிக்கைக்கும் பின்னால் மீண்டும் மீரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அதீத் அவர்களுடைய கராமத்தை கொண்டு பரக்கத்தை கொண்டு சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய வேண்டுதலுக்கு பின்னால் மீண்டும் கீழக்கரையில் அந்த உப்பு தண்ணி மாறி மதுரமான தண்ணீர் வர தொடங்கியது என்று சொல்லி அல்லாமா மாப்பிள்ளை லப்பியாரி இமாமுல் அரூஸ் அஸ்ஸையத் முஹம்மது மாப்பிள்ளை லப்பியாரி அவர்களே மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வரலாறை எழுதக்கூடிய அந்த அரபி கிதாபில இந்த செய்தியை போட்டு காட்டார். எங்களோட ஒரு மக்கள் இப்படி நடந்து கொண்டாங்க, அதனால இப்படிப்பட்ட ஒரு சோதனை எங்களோட மக்களுக்கு கிடைச்சிட்டு அதுக்கு பின்னால இப்படி அது மாற்றம் சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய வணக்கத்தை கொண்டு அவங்களுடைய வேண்டுதலை கொண்டு அது மாற்றம் பெற்றது என்ற செய்தியை வரலாறாக சொல்லி காட்டார். இதெல்லாம் எங்களுக்கு எதை உணர்த்துது? ஒரு இறைநேசர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கப்பட்ட இறைநேசர்கள், குதுபுகள், அவுதாதுகள், அகுதாபுகள் இவங்களுக்கு ஏதாவது மாற்றமாக நாம் நடந்து விட்டால், அவங்களோட மனசை நாம நோகடிச்சுட்டா அவங்களுக்கு பதுவாசியோடும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்கள் மனம் நொந்தாலும் நோகாவிட்டாலும் இவர்களுடைய விஷயத்தில் ஒழுக்கக்கேடாக நடக்கின்றவர்களோடு அல்லாஹ் மன் ஆதாலி வலியன் புத்தத ஆதத்துஹு பில் ஹல்ப், என்னுடைய இறைநேசர்களை பகைத்துக் கொள்கின்றவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்றால் அல்லாஹ் இப்படித்தான் யுத்தம் செய்வான். ஏதாவது நோயை கொடுத்து, குடிக்கின்ற தண்ணீர்ல மாற்றத்தை ஏற்படுத்தி, வியாபாரங்கள்ல நஷ்டங்களை ஏற்படுத்தி, குடும்பங்கள்ல பிரச்சனை, இப்படித்தான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இறைநேசர்களுடைய விஷயத்தில் விளையாடுகின்றவர்களுக்கு ஏற்படும் என்பதை ஒரு பாடமாக படிப்பினையாக அல்லாமா மாப்பிள்ளை லப்பியாரி அவங்க மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த வரலாறு பற்றி இந்த உம்மத்திற்கு பாடம் புகட்டிக் கொண்டு இருக்கிறார். இப்படி அவங்க பல ஊருக்கு போயிட்டு கடைசியாக அவர்கள் நாகூருக்கு வந்தார்கள். நாகூர்ல இருக்கக்கூடிய காலத்தில் தான் அச்சுத்தப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், ஒரு இந்து மன்னன், அவருக்கு யாரோ சூனியம் செய்து அந்த சூனியத்தின் மூலமாக அவன் அப்படியே ஒரு சின்ன ஒரு பிள்ளையை கொண்டு அப்படியே அவனுடைய கால் கைகள் எல்லாம் சுருங்கி விரலை நிமித்த முடியாது, கால் கைகளை நிமித்த முடியாது, எழுப்பி நிற்க முடியாது, நேராக பார்க்க முடியாது, இப்படி மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்கள் செஞ்சார்கள், எத்தனையோ சூரியங்களை வெட்டக்கூடியவர்களிடத்தில் போய் எவ்வளவோ செலவழித்தார்கள், முயற்சி பண்ணினார்கள், வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று முயற்சி செய்தார்கள், கொண்டுமே சரிவரை. கடைசியாக மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டு அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர் காட்டுகின்ற கராமாத்துக்களையும் அற்புதங்களையும் பார்த்து அவர்களிடத்தில் போயிட்டு முறையிட்டாங்க. எங்களோட நாட்டு மன்னன் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அச்சுத்தப்பா சொல்லக்கூடிய மன்னனுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவோ முயற்சி பண்ணினோம், எவ்வளவோ செலவழிச்சோம், சூனியங்களை வெற்றத்துக்காக, நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணினோம், ஒண்ணுமே சக்சஸ் ஆகல. ஆனால் உங்களின் மூலம் அல்லாஹ் இவருக்கு ஷிஃபாவை கொடுப்பான், சூனியத்தினுடைய தாக்கங்களிலிருந்து ஈடேற்றத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்ததோடு சொல்லிட்டாங்க, இவருக்கு சூனியம் நடந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த மன்னனுடைய மாளிகையில் அவருடைய பெரஸில் பெரிய ஒரு உயரமான ஒரு டூம் இருந்தது. அந்த டூமுக்குள்ளால் சூனியம் செய்யப்பட்டு ஒரு குருவியை சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு குருவி இருக்கின்றது, அதை கீழே எடுத்து வாருங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். கொண்டு வரப்படுகின்றது. அந்த குருவியினுடைய உடம்பு முழுக்க ஊசிகள் ஏற்றப்பட்டு அந்த குருவிக்கு அசைய முடியாத விதத்தில் அங்கே ஊசிகள் குத்தப்பட்டு இந்த மன்னனுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள்
சில விருதுகளை ஓதி சில துஆக்களை ஓதி அந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊசிகளாக கலட்டுகின்றார்கள். கலட்ட இந்த அச்சுத்தப்பா மன்னன் இவ்வளவு நாளாக விரலை நிமிர்த்த முடியாமல், கையை அசைக்க முடியாமல் இருந்த, உடம்பின் எந்த உறுப்புகளையும் அசைக்க முடியாமல் இருந்த இந்த அச்சுத்தப்பா மன்னன் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு ஓத துஆ கேட்க ஒவ்வொரு ஊசிகளையும் கரட்ட அவர் நல்ல முறையில உடம்புகள் ஒவ்வொன்றாக விரல்கள் அசைய தொடங்கி, அவருடைய கைகள் அசைய தொடங்கி, கால்கள் அசைய தொடங்கி, முழு உடம்பும் பழைய நிலைக்கு மாறிவிட்டது. இப்பொழுது அவர் முழுமையான முறையில் ஆரோக்கியம் பெற்றுட்டார். இதை பார்த்து சந்தோஷம் அடைந்த அச்சுத்தப்பா மன்னன், எவ்வளவு காலம் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன், இந்த கஷ்டத்தை படைத்த ரப்பு இவரின் மூலமாக எனக்கு என்ன செய்தான், நீக்கி வைத்தான் என்ற சந்தோஷத்தில் உங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ண வேண்டும், எதை கேட்டாலும் தருவதற்கு தயார். உடனே எப்பொழுதும் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்கள் செஞ்சாலும், எந்த கராமத்தை செய்தாலும் அவர்களிடத்தில் இருந்து அவங்க எதிர்பார்ப்பது வேறு எதுவும் இல்லை, நீங்கள் உடனடியாக இஸ்லாத்தை தருவ வேண்டும், நீங்கள் முஸ்லிமாக மாற வேண்டும், உங்களுடைய குடும்பம் முஸ்லிமாக மாற வேண்டும். இவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அந்த அரசனுடைய குடும்பமும் அவருடைய பணியாட்களும் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கராமாத்தை கொண்டு இஸ்லாத்தை தழுவினார்கள். கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். என்றாலும் அந்த மன்னனுக்கு இவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கிஃப்டை நான் கொடுக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு சிகிச்சையை செஞ்ச இவர் எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் என்று சொல்லிதான் அந்த நாகூர், பல ஏக்கர் கணக்கை கொண்ட அந்த நாகூர் என்று சொல்லக்கூடிய அந்த மண், அந்த இடத்துக்கு அப்படியே ஒரு டீட்டை எழுதி, ஒரு உறுதியை எழுதி ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து கொடுக்கின்றான். இது எங்களுடைய நாட்டினுடைய கிஃப்டாக உங்களுக்கு நான் தருகின்றேன். உங்களுக்கும் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய உங்களுடைய ஜெனரேஷனுக்கும், உங்களை நாடி வருகின்றவர்கள் தங்குவதற்கும், அவர்கள் தங்களுடைய இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் இந்த பல ஏக்கர்களை கொண்ட இந்த இடத்தை நான் உங்களுக்கு இனாமாக, கிஃப்டாக, ஹதியாவாக நான் தருகின்றேன் என்று சொல்லி அந்த நீட்டை கொண்டு வந்து கொடுத்து, அதன் மூலமாகத்தான் அந்த நாகூரிலே அவருக்கு பின்னால் தொடர்ந்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த நாகூர், அந்த அச்சுத்தப்பா மன்னனினால் கொடுக்கப்பட்ட அந்த நீர் இன்றைக்கு வரைக்கும் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு பின்னால் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல காலங்கள் அங்கேயே இருந்து ஆத்மீக துறையில பல்வேறுபட்ட சிதமத்துக்களை செய்து ஹிஜ்ரி 978வது ஆண்டு ஜமாதுல் ஆகிர் மாதம், இப்ப நாம இருக்கக்கூடிய ஜமாதுல் ஆகிர் மாதம், இன்னைக்கு நாம இருக்கிற ஜமாதுல் ஆகிர் மாதம் 11வது நாளை இரவையில இருக்கிறோம், 10வது நாள் மாலை பொழுது. அப்ப சரியாக ஜமாதுல் ஆகிர் மாதம் 10வது நாள் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு சில தினங்களுக்கு முன்னாலேயே தந்த மகன் யூசுப் வலியுல்லா, தந்த மருமகள் சுல்தான் பிபி அம்மா நக்கியார் அவர்கள், அதே போன்று தந்த பேரப்பிள்ளைகள், தங்களுடைய சகாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உலகத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த காலம் ஆயுள் அஜல் முடிந்து விட்டது, இன்னும் ஓரிரு தினங்களில் நான் இறையறி சேர்த்து விடுவேன், எனக்கு பின்னால் நான் செய்த ஹிதமத்துக்களை, தீனுல் ஹிதமத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று சொன்னதோட யூசுப் வலியுல்லா அவர்களுக்கும் அவர்களுடைய சகாக்கள் குடும்ப மக்களுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. சொல்லுகிறார்கள், நீங்கள் இதனை விட்டு மறைந்தால் உலகத்தில் நாம் இருக்க மாட்டோம், இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், எங்காவது சென்று விடுவோம் என்று சொன்ன நேரத்தில் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில கண்ணுக்கு விளங்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் உங்களை என்றென்றும் கண்காணித்து உங்களை கைட் பண்ணிக் கொண்டு உங்களை வழிநடாத்திக் கொண்டுதான் நான் இருப்பேன் என்பதற்கு அடையாளமாக நான் என்னை அடக்கம் செய்து 3 நாளைக்கு பின்னால நீங்க எல்லோரும் வந்து எனக்கு சலாம் சொல்லுங்க, உங்களோட சலாமுக்கு நான் பதில் சொல்லுவேன், பதில் சலாம் உங்களோட காதுக்கு கேட்கும் விதத்தில் சலாம் வந்தால் நீங்க இந்த இடத்திலேயே இருந்துக்கோங்க, நான் சொல்ற சலாம் பதில் சலாம் உங்களோட காதுக்கு கேட்காட்டி நீங்க வேண்டவே எடுத்துட்டு நீங்க போய்விடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாதுல் ஆகிர் மாதம் ஹிஜ்ரி 978 ஜமாதுல் ஆகிர் மாதம் அந்த இடத்துல அவர்கள் பிறை 10வது ஆண்டு
திங்கட்கிழமை அன்று இறையடி செய்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்ப மக்களும் சஹாக்களும் 3 நாள் கழித்து வந்து சலாம் சொன்னாங்க. கபரில் இருந்து சத்தமாக பதில் வந்தது, எல்லோருக்கும் கேட்டது. ஆறுதல் வார்த்தைகளை கபரில் இருந்து கொண்டே சொன்னாங்க, துஆக்கள் கேட்டாங்க. இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக இறை நேசர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற நாம வைக்கின்ற அந்த அன்பு இஷ்குகள் எந்த அளவுக்கு நமக்கு பிரதிபலிக்கும் என்ற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து 10 நாட்களாக பண்ணப்பட்ட அந்த பயானின் மூலமாக உரையின் மூலமாக நாம் எத்தனையோ விடைகளை படிச்சிருக்கின்றோம். இன்றைய தினம் ஈரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர்ல, அவங்களுடைய மகன் யூசுப் தாதா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர்ல, அன்னை சுல்தான் பிபி நாச்சியார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர்ல, அவங்களுடைய பரம்பரையில இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடியவர்கள். அதே போன்று இந்த இடம் கிட்டத்தட்ட சுமார் 141 வருஷங்களாக ஈரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கந்தூரி வைபவத்தை நடாத்தி வரக்கூடிய இடம். இவ்வளவு காலமாக இதை ஆரம்பிச்சு இவ்வளவு காலமாக இதனுடைய நிர்வாகிகளாக எத்தனை பேர் இருந்தார்களோ, இதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் டேர்ன்கள் கொடுத்து இதை சிறப்பிச்சு வந்தாங்களோ இவ்வளவு காலமாக அவங்களுடைய குடும்பத்தை அந்த அவர்களில் உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்கள். அதே போன்று இப்பொழுதும் இதை நிர்வாகமாக எடுத்து நடாத்தி எத்தனையோ பேர்கள் இதற்காக எவ்வளவு முயற்சி செய்து செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பங்கள், பெற்றோர்கள், குடும்ப மக்கள்ல இறையடி சேர்ந்த எல்லாத்துக்காக வேண்டியும் இங்கே தமாம் செய்யப்படக்கூடிய குர்ஆன் ஹத்முல் குர்ஆன் வைபவம் இடம்பெற இருக்கின்றது. எனவே இவைகளின் மூலமாக நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அதீஸ் அன்னவர்களுடைய ஃபைல் பரக்கத்துகளை கராமாத்துக்களை என்றென்றும் நிரப்பமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியமாக தந்தருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அந்த நல்லடியார்களுடைய சகவாசத்திலேயே அல்லாஹ் எங்களை வாழ வைத்தருள் புரிவாயாக. யாரும் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நீ யாரை அன்பு வைத்து யாரை நீ கண்ணியப்படுத்தி எங்களையும் அன்பு வைத்து கண்ணியப்படுத்துமாறு குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு ஆர்டர் பண்ணி இருக்கின்றாயோ அந்த நன்மக்கள் சாலிஹீன்கள் சாதிக்கீன்களோடு என்றைக்குமே அன்போடு பண்போடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கு செய்து அருள் புரிவாயாக. ஈருலக பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்து இது போன்ற மஜ்லிஸ்களை எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய வீடுகளில் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பாக்கியமாக தந்தருள் புரிவாயாக. ஈரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அதீஸ் அன்னவர்களுடைய ஃபைல் பரக்கத்துகள் கராமாத்துகளை கொண்டு எங்களோட நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான வெள்ள அனர்த்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், மண் சரிவுகள் இவைகள் அனைத்தையும் அகற்றி வைத்து எல்லா மக்களும் சலாமத்தாக அமைதியாக சந்தோஷமாக திருப்திகரமாக வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. திருப்பதியில் ரஹ்மானே எங்கள நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீடு வாசல்களை விட்டு வெளியாகி ஆங்காங்கே ஒரு இடத்தில சரியான முறையில வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே இருந்த பொருட்கள் தமக்கு மாற்றுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த டிரெஸ்கள், உடுப்புகள் கூட அந்த வெள்ளத்தில் அப்படியே மூழ்கி இதற்கு பின்னால் அதை யூஸ் பண்ண இயலாத நிலைமைக்கு மக்கள் பெரும் பல லட்சம் ரூபாய்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நஷ்டமாக ஏற்பட்டிருக்கின்றது. ரஹ்மானே இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் சீராக்கி எல்லா மக்களும் சலாமத்தோடு ஆபியத்தோடு இழந்தவைகள் அனைத்தும் எல்லா மக்களுக்கும் மீண்டும் கிடைக்கப்பட்டு எல்லா மக்களும் சந்தோஷமாக ராகத்தாக திருப்திகரமாக வாழக்கூடிய தௌஃபீக்கை யா அல்லாஹ் ஈரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரக்கத்தை கொண்டு நம் அத்தனை பேருக்கு ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அங்கே தைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீர்கள் அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியாகி அந்த இடங்கள் எல்லாம் நல்ல முறையில் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் தம்முடைய இல்லங்களுக்கு போய் வசிக்கக்கூடிய நிலைமைகளை எல்லா மக்களுக்கும் அவசரமாக ஏற்படுத்தி கொடுத்தருள் புரிவாயாக. இந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக அதே போன்று மண்சரிவுகளின் மூலமாக எத்தனை முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் ஷஹாதத்தினுடைய உயர் பதவிகளை கொடுத்து எண்ணத்தில் பிரதோசலான உயர்தரமான சொர்க்கத்தில் அவங்களை குடியவர் தாக்கி அருள் புரிவாயாக. அதே போன்று யாருக்கையாக முஸ்லிம்களிலேயும் முஸ்லிம் அல்லாதவர்களிலும் யாருக்கெல்லாம் உயிர் சேதங்களும் பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அனைத்து மக்களுக்கும் மன நிம்மதியையும் திருப்தியையும்
அந்த ஏற்பட்ட சோதனைகளை பொறுமை செய்து பொருந்திக் கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கையும் எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி வைத்தரும் புரிவாயாக. அனைவர்களையும் ஈடுலக பாக்கியம் பெற்ற மக்களாக நன்மக்களாக கபூல் செய்தரும் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசியாக முக்கியமான அறிவித்தல், அன்றாடம் வரக்கூடியவர்கள் தமக்கு இந்த மஜ்லிஸில் பங்கு பெற்ற கிடைக்கக்கூடிய வாக்கியத்தை போன்று எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெண்கள் அவர்களுக்கு இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் முன்னைய காலங்கள்ல இப்படிப்பட்ட மஜ்லிஸ்கள்ல கடைசி தினத்தில் என்ன செய்வாங்க, கிடுகுகள் இஷ்யூ பண்ணுவாங்க. அதன் மூலமாக அதில் கிடைக்கக்கூடிய அந்த கந்தூரி உணவு என்பது அது ஒரு பரக்கத். அதுல ஷிஃபா இருக்கின்றது, மருந்து இருக்கின்றது, மனதுக்கு நிம்மதி இருக்கின்றது, உடம்புக்கு நோய்க்கு மருந்து இருக்கின்றது, ஹெல்த்தியான வாழ்க்கைக்கு அதுல ஒரு மருந்தை எல்லாம் வச்சிருக்கிறான் என்ற அடிப்படையில நாம மட்டும் வந்து இந்த இடத்தில் அந்த வழக்கத்தை பெற்று செல்வதோடு நின்று விடாம எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகளுக்கும் அந்த கல்லூரியினுடைய வரக்கத்து கிடைக்கணும், நோய்களுக்கு ஷிஃபாவாக இருக்கக்கூடிய அந்த சோத்துமணி ஒரு பிடியாவது கிடைக்கணும் என்ற அமைப்பில் தான் முன்னைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த மஜ்லிஸ்கள் நிறைவுபடுத்தக்கூடிய காலகட்டத்தில் கிடு இஸ்யூ பண்ணுவார்கள். அந்த அமைப்பில் இன்றையும் வருஷா வருஷம் கிடு இஸ்யூ பண்ணப்படுகின்றது. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் கிடுகுகள் தேவையானவர்கள், கிடு தேவை என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் போர்ட்ல அந்த கிடு சம்பந்தமான டீட்டெயில்கள் போடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 14ஆம் தேதி டிசம்பர் 14ஆம் தேதி கிடு இஸ்யூ பண்ணப்பட இருக்கின்றது. அதை எடுப்பதற்கு யாரை கண்டக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்ற விவரங்கள் டீட்டெயிலாக அதில் போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து உரியவர்களை தொடர்பு கொண்டு அந்த விடயங்களையும் நிறைவுபடுத்திக் கொள்ளுமாய் நிர்வாகம் சார்பாகவும் இந்த மஜ்லிஸ் சார்பாகவும் உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.